ரீசெண்டா இந்த குபேரா மூவியோட ஆடியோ லான்ச்ல நம்ம தலைவன் தனுஷோட ஸ்பீச் தான் பயங்கர ஃபயரா ட்ரெண்டிங்கான கண்டென்ட்டா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தலைவன் தனுஷோட ஸ்பீச் அந்த லெவலுக்கு இருந்திருக்கு. ரீசெண்டா அந்த மாதிரி ஜூன் 1 குபேரா மூவியோட ஆடியோ லான்ச் ஃபயரா நடந்து முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். அந்த ஆடியோ லான்ச்ல நம்ம தனுஷ் பயங்கர எமோஷனல் ஆயிட்டு தன்னோட ஆதங்கங்களை கொட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம ராஷ்மிகாவும் ஒரு கியூட்டான ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இது கூடவே தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் வெறித்தனமா காத்திருந்த வட சென்னை பார்ட் 2 மூவியை பத்தின சம் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. எடுத்தது இந்த மாதிரி குபேரா மூவி. இந்த மூவி தெலுங்கு அப்புறம் தமிழ் மக்களால அதிக அளவு எதிர்பார்க்கப்படுற ஒரு மூவின்னு தான் சொல்லணும். இந்த குபேரா மூவில நம்ம தனுஷோட ஆக்டிங்கை பத்தி இந்த மூவியோட டைரக்டர் சேகர் கமியுலா என்ன சொல்லியிருக்காருன்னா, தனுஷ் ஒரு பினோமினலான பர்சன், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல்லான ஆளு. அவர் நடிச்சனாலேயே இந்த ஒரு குபேரா மூவி வெரி 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 பிரில்லியண்டான பிலிமா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குபேரா மூவி நம்ம தனுஷ்க்கு நெக்ஸ்ட் ஒரு நேஷனல் அவார்ட் வாங்கி தரும் அப்படின்னு நம்ம சேகர் கமியுலா ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம தனுஷ் இந்த ஆடியோ லான்ச்ல முன்ன சொன்ன மாதிரியே நிறைய விஷயங்களை மனசுடைஞ்சும் பேசியிருக்காரு. கூடவே இருங்க பாய் அப்படின்ற மூமெண்ட்டும் கொடுத்து ஃபயரா அந்த ஸ்பீச்சை முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம தலைவன் தனுஷோட ஸ்பீச்சை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ லான்ச்ல நம்ம ராஷ்மிகாவோட அந்த ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டான ஸ்பீச்சை பார்த்துட்டு போயிடுவோம். எப்பயும் போல நம்ம தலைவி ராஷ்மிகா மந்தானா வாயை கொடுத்து எந்த ஒரு கான்ட்ரவர்சிலையும் சிக்காம இந்த ஆடியோ லான்ச்ல கிளியரா தெளிவா பேசியிருக்காங்க. முதல்ல ஸ்டேஜுக்கு போனதுமே ரொம்பவே காமன் சாமா தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட லவ் யூன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இப்படி ஒரு செமையான ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்த சேகர் கமியுலாக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் ஒரு பயங்கரமான ஆக்டர், அவர் கூட ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ரொமான்டிக் மூவி நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட பயங்கரமான ஆசை அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ராஷ்மிகா அப்புறம் தனுஷ் இவங்களோட காம்போல ஃபுல் ஃப்ளெஜ்டான ரொமான்டிக் மூவி வந்தா எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கிருந்து நம்ம தலைவனோட ஸ்பீச்சை ஃபயரா பார்த்துருவோமா? எடுத்ததுமே கடவுளோட பேரை சொல்லி கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ற மாதிரி தான் ஸ்பீச் ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு எதிராக நிறைய நெகட்டிவ் கேம்பெயின்ஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு எதிராக ஒரு குரூப் பேரும் போட்டு செயல்பட்டு இருக்கானுங்க. என்ன சார்ந்த என் படத்தை சார்ந்த நிறைய தவறான வதந்திகளை பரப்பிட்டு இருக்கானுங்க. எவ்வளவோ பார்த்துட்டேன், இதையுமே சமாளிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் ஸ்டேஜ்லேயே பயங்கரமா எமோஷனலா இருக்காரு. நீங்க என்ன பத்தி என்ன வதந்தி வேணா பரப்புங்க, எவ்வளோ நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை. ஒரு டைமும் என்னோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான நெகட்டிவ் கேம்பெயின் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. என்னோட ரசிகர்கள் இருக்க வரைக்கும் உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் பயங்கர ஃபயரா சொல்லியிருக்காரு. இது கூடவே தம்பிங்களா ஒரு ஓரமா போய் விளையாடுங்க ராஜா, இந்த சர்க்கஸ் காமிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், என்னோட ஃபேன்ஸ் எனக்கு பக்கபலமா இருக்க வரைக்கும் உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த ஸ்டேஜ்லயே பயங்கர அனல் பறக்க ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம தனுஷ் இந்த குபேரா மூவியை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சிச்சுவேஷன்ல இந்த குபேரா மூவி உங்களுக்கு தேவையான படமா இருக்கும், இந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்கும், உங்க கூட நல்லாவே கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி 100% பயங்கர கான்ஃபிடென்ட்டோட நம்ம தனுஷ் இந்த மூவியை பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. எப்பயுமே நம்ம தலைவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ லான்ச்ல தான் ஃபேன்ஸ் கூட நல்லா கனெக்டாக பேசுவார், நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவார். அதே மாதிரி இந்த டைமும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க, உங்களுக்கான சந்தோஷம் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு, அதை தயவு செஞ்சு வெளில தெரியாதீங்க, சிம்பிளா உங்களை நீங்களே சந்தோஷமா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவரோட சிக்னேச்சர் டைலாக் எப்பயும் போலதான் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இந்த ஸ்பீச்சை ஃபயரா முடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய ஃபேன்ஸ் தனுஷ் இப்படி ஆடியோ லான்ச்னு கூட பார்க்காம இவ்வளோ விஷயங்களை போட்டு ஓப்பனா உடைச்சிருக்காரு. இவர் இந்த மாதிரி விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவங்களுக்கான பதிலடியாக தான் இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்த பதிலடியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த விக்னேஷ் சிவன் நயன்தாரா கான்ட்ரவர்சி இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாரா நம்ம தனுஷை ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு செஞ்சு விட்டுருப்பாங்க. நம்ம தனுஷை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணி அந்த லெட்டர் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு நயன்தாராக்கு சப்போர்ட் பண்றவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, நயன்தாரா அந்த மாதிரி டைரக்டாவே தனுஷை பத்தி பேசுறாங்க, ஆனா தனுஷ்க்கு ஏன் அந்த தைரியம் இல்ல, ஏன் அவரு நயன்தாராவை பத்தி டைரக்டா பேச மாட்டாரு, அப்ப இவர் மேலேயும் தானே தப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷை நிறைய பேர் இவர் இப்படிதான் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த சினிமா சம்பந்தமா எந்த ஒரு கான்ட்ரவர்சி வந்தாலும் அதுக்கு இவர் தான் காரணம், தனுஷ் தான் இதை பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தனுஷ் மேல எக்கச்சக்கமான பழிகள் போடப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த சினி ஃபீல்ட்ல யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலுமே அதுக்கு தனுஷ் தான் காரணம், டி தான் காரணம்,
டியோட சாபம் உங்களை சும்மா விடாது துரத்தும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எக்கச்சக்கமான மீம்ஸ் போட்டு தனுஷை கலாச்சிட்டு இருந்தானுங்க. இந்த மீம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நம்ம ஜிவி பிரகாஷுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும். அதுக்குமே இவர் தான் காரணம். இனி தனுஷோட கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான மீம்ஸை போட்டு கலாச்சிட்டு இருந்தானுங்க. என்னதான் இதை சில பேர் ஃபன்னாக பண்ணாலும் அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய ஆக்டர், எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்பாரு. பட் இந்த மாதிரி ஒரு ஜோடி டிவோர்ஸ் ஆகுறாங்கன்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம், நிறையா பர்சனல் ரீசன்ஸ் இருக்கலாம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு இவர் தான் காரணம்னு மீம்ஸ் போட்டு கலாக்கிறப்பவும் இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுறப்பவும் அதை பார்க்குற நம்ம தனுஷ்க்கு என்னதான் ஒரு பெரிய ஆக்டராக இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி எல்லா கான்ட்ரவர்சிலையும் நம்ம தலைவன் தனுஷ் வளைச்சு மாட்டுறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே எமோஷனல் ஆகி இந்த மாதிரி ஸ்பீச்சை குபேராவோட மூவி ஆடியோ லான்ச்லேயே நம்ம தனுஷ் கொடுத்துருக்காரு. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் வடச்சென்னை 2 மூவிக்கான ஒரு அப்டேட்டும் தனுஷ் கொடுத்துருக்காரு அப்படின்னு. அது என்னன்னா ரொம்ப வருஷம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீக்வல் ஃபிலிமாக இருக்கிறது இந்த ஒரு வடச்சென்னை 2 தான். நான் கூட அந்த டைமில் இந்த வடச்சென்னை மூவியை பார்த்துட்டு தனுஷ் பேண்டா இறங்கி ரவுடிசம் பண்ணுவோண்டா அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு தெரிஞ்சேன். அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கான சீக்வல் மூவி ஏன் இன்னும் வராமல் இருக்குது, எதனால இவ்வளோ டிலே ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் சத்தியமாக தெரிலங்க. இன்னும் சில பேர் சொல்கிறது என்னன்னா இந்த வடச்சென்னை மூவி அந்த டைமில் ரிலீஸ் ஆனப்போ பெரிய பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் வடச்சென்னை மக்களை ரொம்ப தப்பாக காட்டுறீங்க, இவங்க இப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அந்த வடச்சென்னை மூவிக்கு வந்ததா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அதனால கூட இந்த ஒரு டிலே அப்படின்றது ஆயிருக்கலாம். இப்போது நம்ம தனுஷ் அஃபிஷியலாக ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வடச்சென்னை 2க்கான அப்டேட்டை நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட வாயாலே அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ கூடிய சீக்கிரமாகவே நம்ம அன்போட எழுச்சியை பார்க்க போகிறோம் தான் அர்த்தம். இந்த வடச்சென்னை 2 அப்டேட், நயன்தாரா அப்புறம் விக்னேஷ் சிவன் கான்ட்ரவர்சி, நம்ம தனுஷோட இந்த குபேரா மூவி, ஆடியோ லான்ச் ஸ்பீச், இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.